السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் பொங்கி பொழியட்டுமாக என்று இறைவனை இறைத்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்னும் இஸ்லாமிய பேர் இயக்கமானது தமிழகத்திலே கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை முன்னெடுத்து நடத்தி வருகிறது. இந்த ஜமாத்தின் தலையாய பணி என்னவென்றால், இந்த சத்திய இஸ்லாத்தை அதனுடைய தூய்மையான வடிவில் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத பிற மத சகோதர சகோதரிகளுக்கும் எடுத்து சொல்வதுதான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ, நல்லதை நோக்கி அழைத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும், அவர்களே வெற்றியாளர்கள் என்று சொல்லி காட்டுகின்றார். அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த ஜமாத் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஜமாத்தின் சார்பாக இந்த இஸ்லாமிய சமூக மக்களிடையே இஸ்லாத்தின் பெயரால் பல்வேறு வகையான மூட பழக்க வழக்கங்களும் தவறான செய்கைகளும் மண்டி கிடந்த காலம் ஒன்று உண்டு. அந்த நிலையை மாற்றி சத்திய இஸ்லாத்தின் அடிப்படையில் முஸ்லிம்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதை நிலைநிறுத்துவதற்காக இந்த இஸ்லாமிய மக்களிடையே பல்வேறு வகையான கருத்தரங்கங்கள், அதே போல பொதுக்கூட்டங்கள், பெருமுனை பிரச்சாரங்கள், மெகாபோன் பிரச்சாரங்கள், அதே போல இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அவர்களுக்கு எழக்கூடிய ஐயங்களை தீர்க்கும் வகையிலே இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்னும் நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த இஸ்லாத்தை தூய்மையான முறையிலே அவர்களுக்கு எடுத்து சொல்லி வருகிறோம். அது மட்டும் அல்லாமல் பிற மத சகோதர சகோதரிகளும் இந்த இஸ்லாத்தை தூய்மையான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த தமிழகம் எங்கும் பல்வேறு இடங்களில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி அதன் மூலமாகவும் இந்த இஸ்லாத்தை பறைசாற்றி வருகிறோம். அதே போல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதரை வாழ வைத்தவர் போலாவார். இந்த இறை வசனத்திற்கு ஏற்றாற் போல நமது ஜமாத்தின் சார்பாக இரத்த தான முகாம்கள் எல்லா இடங்களிலும் பரவலாக நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு 12 ஆண்டுகளாக இந்த தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் இரத்த தான முகாம்கள் மூலமாக ரத்தம் கொடுப்பதிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முன்னிலையில் இருந்து வருவதை நாம் அறிகிறோம். அதே போல அவசர இரத்த தேவைக்காக அணுகக்கூடிய மக்களுக்கும் ஜாதி மத வேறுபாடு எதுவும் இல்லாமல் யார் எந்த நேரத்தில் தங்களுக்கு ரத்தம் தேவை என்று கேட்கும் சமயத்திலும் நமது ஜமாத்தின் மூலமாக
நாம் அதனை ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டு வருகிறோம். அதே போல பேரிடர் காலங்களிலும் புயல், மழை போன்ற பேரிடர்கள் ஏற்படும் காலங்களில் நமது ஜமாத் சார்பாக இந்த ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் களம் இறங்கி பல்வேறு வகையான சேவைகளை நாம் செய்து கொண்டு வருகிறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் கஜா புயல் காலத்திலே தமிழகத்தில் குறிப்பிட்ட இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மரங்கள் வந்து வேரோடு சாய்ந்தது. அதனை கருத்தில் கொண்டு நமது ஜமாத் சார்பாக இந்த கஜா புயல் தாக்கிய இடங்களில் எல்லாம் மரம் நடக்கூடியதை ஒரு இதமாக நிகழ்ச்சியாக எடுத்து சென்று பல ஆயிரக்கணக்கான மரங்களை வந்து தமிழகம் முழுவதும் வந்து நம்ம நட்டோம். உதாரணமாக நமது கிளையின் சார்பாக கூட இங்க இந்த தேசிய நகர் பகுதியில கூட இப்ப போய் பார்த்தீங்கன்னா கூட என்ன நான் வைத்த அந்த செடி வந்து மரமாக பெற்று உறுதியது. அதே போல நம்முடைய வேதாசலம் நகர் பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜமாத் சார்பாக மரக்கன்றுகள் வளர்த்து பராமரித்து இப்போது அது மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில வந்து நிற்பதை பார்க்கிறோம். இது போல பல்வேறு விதமான சமுதாய பணிகளையும் இந்த ஜமாத் வந்து கையில் எடுத்து செய்து கொண்டு வருகிறது. அதே போல இஸ்லாமிய முதியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்டு அனாதையாக இருக்கக்கூடிய அவர்களை அரவணைத்து அவர்களுக்காக முதியோர் ஆதரவு இல்லங்களை நமது ஜமாத் சார்பாக நடத்தி வருகிறோம். அதே போல ஆதரவற்ற சிறுவர்களுக்கு ஆதரவு இல்லங்களை நமது ஜமாத் சார்பாக நாம் நடைபெற்று வருகிறோம். அதே போல ஆம்புலன்ஸ் சேவைகளும் நமது ஜமாத் சார்பாக தமிழகம் முழுவதும் வந்து நடைபெற்று வருகிறது. ஆம்புலன்ஸ் என்பது ஒரு சேவையாக நமது ஜமாத் சார்பாக செய்யப்பட்டு வருகிறது. நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது ஆம்புலன்ஸ் தேவை ஏற்படும் போது அந்த மக்களுக்கு தான் தெரியும் அந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த நேரத்துல மக்களுடைய அந்த இயலாமையை இந்த ஆம்புலன்ஸ் நடத்தக்கூடியவர்களுக்கு எடுக்கிறாங்க. தங்களுடைய பணம் சம்பாதிக்கும் இடமாக அதை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக மக்களை பல்வேறு துன்பத்துக்கு ஆளாகி வந்தாங்க. அதை கருத்தில் கொண்டுதான் நம்ம ஜமாத் சார்பா என்ன பண்றோம், குறைந்த விலையில் அல்லது முடியாதவர்களுக்கு இலவசமாகவும் இந்த ஆம்புலன்ஸ் சேவையை தமிழகம் முழுவதும் வந்து நம்ம என்ன பண்றோம், நடத்தி கொண்டு வருகிறோம். அதே போல இந்த சமுதாயத்திற்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் அந்த நேரங்களிலும் நம்முடைய ஜமாத் சார்பாக ஜனநாயக ரீதியாக பல்வேறு வகையான அற போராட்டங்களை நாம் நடத்தி வருகிறோம். இப்ப கூட சமீபத்தில் என்ன சிறப்பு தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்றாங்க, சிறப்பு சட்டத்தை போட்டு வாக்காளர்கள் அனைவரையும் வந்து நீக்கி கொண்டு வருகிறார். இதனை எதிர்த்து நம்ம ஜமாத் சார்பாக நாம் வந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டு வந்தோம். ஒரு இந்த சமுதாயமானது எந்த வழியிலே அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அதனை எதிர்த்து களம் தாழ்வதிலே நமது ஜமாத் வந்து முன்னணியில் நின்று செயல்பட்டு வருகிறது. அதே போல இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்காக இஸ்லாத்திற்காக மாறி வரக்கூடிய பிற மத சகோதர சகோதரிகளுக்காக ஆதரவு இல்லங்களையும் நமது ஜமாத் சார்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். பிற மதத்திலிருந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளுக்கு தூய்மையான இஸ்லாத்தை அதன் மூலமாக நாம் செய்து கொண்டு வருகிறோம். மேலும் இந்த நவீன காலத்திலே சமூக வலைதள செயல்பாடுகள் என்பது வந்து அதிகமாக வந்து நடைபெற்றது. எப்படின்னு சொன்னா சிறிய சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் யார் பார்த்தாலும் என்ன, யாரும் ஸ்மார்ட் போன் இல்லாம யாருமே இல்லை. எல்லாரும் என்ன பண்றாங்க, ஸ்மார்ட் போன்லயே தான் எல்லா காலத்தையும் கழித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் போனை கையில கொடுக்குற நேரம் போறது வந்து தெரிய மாட்டேங்குது, அதிலே மூழ்கி கிடக்கக்கூடியதா இருக்கிறாங்க. அப்போ இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக எவ்வாறு இந்த சத்திய இஸ்லாத்தை
எல்லா மக்களுக்கும் சென்றடையக்கூடிய வகையிலே நாம் செயல்படுவது என்று அதற்கு ஒரு திட்டம் அமைத்து சமூக வலைதளங்கள் வாயிலாக இந்த ஜமாத் இந்த தாவா பணியை முன்னெடுத்து செல்கிறது. அதே போல இந்த ஒரு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா சமூக வலைதளங்கள் தான் இப்போது முன்னணியில இருக்கு. அப்போ அந்த சமூக வலைதளங்களை சரியான முறையிலே மக்களிடம் எவ்வாறு பயன்படுத்துறது, அதன் மூலமாக எவ்வாறு நம்முடைய சமுதாயத்துக்கு நன்மையான காரியங்களை செய்வது, இது போன்ற பணிகளையும் நமது ஜமாத் சிறப்பாக செய்து வருகிறது. மேலும் இப்படிப்பட்ட இந்த செயல்பாடுகளை எல்லாம் இந்த ஜமாத் தன்னுடைய சுய லாபத்துக்காகவோ அல்லது தங்களுடைய வாழ்வை பெருக்கிக் கொள்வதற்காக கண்டிப்பா செய்யல. இந்த சேவைகள் எல்லாவற்றையுமே என்ன அல்லாஹ்வுக்காகவும் அவருடைய தூதருக்காகவும் மறுமையிலே இந்த செயல்கள் செய்வதன் மூலமாக நாம் மிகப்பெரிய நன்மைகளை அடைய வேண்டும், அதன் மூலமாக மறுமையிலே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற அந்த ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் இந்த பணிகள் அனைத்தையும் நம்ம செஞ்சுட்டு வருகிறோம். சில பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம ஜமாத்துல சேர்த்துதான் இந்த பணிகளை செய்யணுமா, தனியாகவே நானே செஞ்சுப்பேனே, எங்களால் முடிஞ்ச செயல்களை செய்யறோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது நல்லதை நோக்கி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களிடம் இருக்கட்டும் என்று சொல்றோம். அல்லாஹ் நீங்க தனி மனிதரை இதை செய்யுங்கன்னு சொல்லல, அல்லாஹ் என்ன வலியுறுத்துறான், நீங்க ஒரு கூட்டாக ஜமாத்தாக இந்த காரியங்களை செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் இந்த ஜமாத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த சமுதாய மற்றும் தாவா பணிகளுக்கான நன்மைகள் என்ன, நாம் ஜமாத்தோடு சேர்ந்து பயணிக்கும் போது அதற்கான நன்மைகளை நம்ம அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நன்மையை செய்பவருக்கு அதற்கான கூலி உண்டு, அந்த நன்மையை செய்ய தூண்டுகிறார்கள் அவருக்கும் அதோடைய நன்மை கிடைக்கும் சொல்லி காண்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில தான் இந்த ஜமாத்தின் மூலமா என்ன நாம சேர்ந்து அதிகப்படியான தாவா பணிகளை மக்களுக்கு கொண்டு செல்றோம். அப்போ இருக்கக்கூடிய சகோதரர் என்ன பண்ணணும், சகோதர சகோதரிகள் இந்த ஜமாத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு இந்த தாவா பணிகளை வருங்காலத்தில் நம்ம இணைந்து செய்யும் பொழுது தாவா பணிகளை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல அதிகமான தாவாக்கள் செய்யும் பொழுது நமக்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் மறுமையில் தரக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே இனி வரும் காலங்களில் இது போன்ற நல்ல காரியங்களில் நாமும் இணைந்து செயல்படுவோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதுனா வலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.